ஹீரோவோட அப்பா கிராமத்துல இட்லி கடை வச்சிருக்காரு. அவர் தினமும் காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு அம்மிக்கல்லுலயும் ஆட்டுக்கல்லுலயும் அவர் கையாலே மாவு அரைச்சு இட்லி சுட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு வியாபாரம் பண்ணுவாரு. ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமா கிரைண்டர் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கிரைண்டர்ல அரைக்கிற மாவுல இட்லி டேஸ்ட் மாறுது, அதனால கையிலேயே மாவு அரைச்சிக்கலாம்னு கிரைண்டர் வேணாம்னு சொல்லிடுறாரு. பையனும் பிசினஸ் பெருசாக்கி நிறைய கடை திறக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவரும் ஒரு கடை போதும், என்னால ஒரு கடையில தான் வியாபாரம் பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு. பையன் உங்க கூட இருந்த வாழ்க்கை இந்த கிராமத்திலே போயிடும், அதனால நான் சிட்டிக்கு போய் என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா அப்பாவே எனக்கு அதனால இந்த இட்லி கடையை நீ பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. சில வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ பேங்காக்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டலுடைய ஓனரோட பொண்ணு மீராவையும் லவ் பண்றாரு. இன்னும் 10 நாள்ல இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. இவர் தான் இந்த ஹோட்டல்ல எல்லா வேலையுமே பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஓனருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி. அவரோட பையன் அஸ்வினும் இந்த ஹோட்டலுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி கேம்பிளிங் எல்லாம் பண்ணிட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்காரு. இதனால அப்பா கோவப்பட்டு ஹீரோ மாதிரி இரு, அவன் இல்லனா இந்த ஹோட்டலே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால பையனுக்கு கோவம் வந்துட்டு ஹீரோவோட கல்யாணத்துக்கு அப்பா அம்மாவை பேங்காக் வர சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவங்க அப்பாவோ என்னால கிராமத்தை விட்டு எல்லாம் வெளியே வர முடியாது, கல்யாணத்தை நீ நல்லபடியா முடிச்சிட்டு வான்னு சொல்லிடுறாரு. அஸ்வின் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பாக்ஸிங்க்கு வான்னு கூப்பிட்டு அவர் அடிச்சு இவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஹீரோவும் திருப்பி அடிக்காம அமைதியா தான் இருக்காரு. இப்ப கல்யாணத்துக்கான பார்ட்டி நடக்குது. ஊர்ல இருக்க பெரிய கோடீஸ்வரங்களாம் வந்திருக்காங்க. ஆனா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறாரு. மீரா கூப்பிட்டு டான்ஸ் ஆடலாமான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ஊர்ல இருந்து அப்பா இறந்துட்டதா இவருக்கு போன் வருது. அப்பாக்கு இறுதி சடங்கு பண்ணணும்னு ஊருக்கு கிளம்புறாரு. கல்யாணத்தை நிறுத்த முடியாது, ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க, அதனால ஒரு வாரத்துல திரும்பி வர சொல்லி மீரா சொல்றாங்க. இத்தனை வருஷத்துல 3-4 தடவை தான் போய் அப்பாவே பார்த்திருப்பாரு. நான் போய் அடிக்கடிக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. இப்போ பையன் வரலனா என்ன, சீக்கிரமா இறுதி சடங்கு முடிக்க சொல்லி இன்ஸ்பெக்டரோ அவசரப்படுத்துறாரு. அப்பாவோட இட்லி கடையை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. அப்பா உயிரோட இருக்கும் போது வந்து பார்த்து பேசிருக்கணுமே நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இவர் இறந்த டைம்ல அவங்க வீட்டுல ஒரு கண்ணு போட்டிருக்கோம், அதனால அவரே திரும்ப உயிரோட வந்ததா அவங்க அம்மா நினைக்கிறாங்க. 3 மணி ஆனதுமே அப்பாவை எழுப்பணும், கடை திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அப்பா இறந்ததை உணர்றாங்க. இப்போ இட்லி கடைக்கு வந்து பாக்குறாங்க. இவங்களோட பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது வேலை செய்யக்கூடாதுன்னு இட்லி சொல்லலாம் கத்துட்டு இருந்திருப்பாரு. அதையே ஏன் நம்ம பிசினஸா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இவங்களே கடையை கட்டி இட்லி வியாபாரம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்து அம்மா ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் இவங்களும் இறந்து போயிடுறாங்க. அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டதால எங்க ஹீரோ கல்யாணத்துக்கு வராம போயிடுவாரோன்னு மீரா பயப்படுறாங்க. இப்ப கால் பண்ணி சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மாரிங்கிறவர் பரோட்டா கடை நடத்திட்டு இருப்பாரு. நானே இட்லி கடையை வாங்கிக்கிறேன், எக்ஸ்ட்ரா 3 லட்சம் ரூபாய் கூட தரேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கு அந்த இட்லி கடைனா உயிரை அதை விற்கிறமே இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் இடத்தை எழுதி வாங்கறதுக்காக கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து ஹீரோவை கையெழுத்து போடாம ஹீரோ வெளிநாட்டுக்கு போகாம இந்த ஊர்ல இருந்து அந்த கடையில இட்லி வியாபாரம் பண்ண போறதா சொல்றாரு. ஹீரோ ஊர்ல இல்லாதப்போ அப்பா அம்மாவை கையில் தான் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இவர் ஊருக்கு போலன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறாங்க. இப்ப மீராக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஊருக்கு வரலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும், நாங்க இங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டோம், உன்னோட ஓட்ட இட்லி கடைக்காக நீ அங்க இருக்க போறியான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஒழுங்கா கல்யாணத்துக்கு வர போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இவரோ கல்யாணமே வேணாம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. அஸ்வினை இப்ப போனை வாங்கி உன்னால ஓசில பணக்காரன் ஆக்குறமே அதை நினைச்சு சந்தோஷப்படாம என் தங்கச்சிவே நீ வேணான்னு சொல்றேன்னு திட்டுறாரு. இப்ப அவங்க அப்பாவே வந்து கல்யாணத்துக்கு வர முடியுமா முடியாதான்னு கேட்கிறாரு. இவரும் முடியாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவோ கையலோட ஹெல்ப் மூலியமா அந்த கடையில மறுபடியும் இட்லி வியாபாரம் ஸ்டார்ட் பண்றாரு. கையாலேயே மாவெல்லாம் அரைக்கணும்னு பாக்குறாரு. ஆனா இவரால சுத்தமா முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு வழியா மாவெல்லாம் ரெடி பண்ணி இட்லியும் சுட்டுடுறாங்க. எப்பவுமே டேஸ்ட் பண்றவர் பார்த்துட்டு அப்பா செய்யற இட்லி மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ அப்பாவோட பேருக்கு எடுக்கிறத ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. இதை கேட்டு ஹீரோ கஷ்டமா இருக்கு. மாறி கையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவோட இட்லி கடைக்கு அந்த கிராமத்துல இருந்து யாருமே வர மாட்டாங்க. பரோட்டா கடையில நல்ல வியாபாரம் நடக்குது, ஒழுங்கா அந்த கடை என்கிட்ட கொடுத்துக்கலாமேன்னு சொல்றாரு. அப்பாவோட மூச்சு காத்து இங்கே கலந்து இருக்குன்னு ஹீரோ குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாரு. இப்ப அப்பாவும் வந்து நான் கூடவே இருக்கேன்ற மாதிரி கனவுல சொல்றாரு. அடுத்த நாள் கண்ணுக்குட்டியும் வந்து ஹீரோ கூடவே இருக்கு. இப்ப இவரோ அப்பா மாதிரி ரெடி ஆகி அடுத்த நாள் போயிட்டு அவரை நினைச்சுக்கிட்டே மாவெல்லாம் அரைக்கிறாரு. இந்த தடவை அவங்க அப்பா செஞ்ச மாதிரி இவரும் இட்லி செஞ்சிடுறாரு. இதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அஸ்வின் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இவரோட இட்லி கடையை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு ஹீரோவுமே அடிக்கிறாரு. உன் ரேஞ்சுக்கெல்லாம் உன்னை கிட்ட சேர்த்ததே தப்புன்னு சொல்லி இப்போ கடையெல்லாம் உடைக்க பாக்குறாரு. இப்போ கோவப்படுற ஹீரோவோ அவரை பயங்கரமா அடிச்சு போட்டுடுறாரு. அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும்னு அப்பா சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அஸ்வின் அடிச்சதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அஸ்வின் ரொம்ப சீரியஸா இருக்கிறதால இப்ப பேங்காக்ல இருந்து அப்பாவும் தங்கச்சியும் வந்திருப்பாங்க. அஸ்வின் கிட்ட நீ அடிச்சது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட கடையில கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால பரோட்டா கடையில வியாபாரம் சரியாகல. இப்ப அஸ்வினோ ஹீரோ அடிச்சதேன்னு நினைச்சு கோவப்பட்டு இருக்காரு. கையலுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கும், சின்ன வயசுல இருந்து இவரை நினைச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப அஸ்வின் வந்து ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாரு. ஹீரோவை அடிச்சா அஸ்வினுக்கு கோபம் குறையும் நினைச்சு ஹீரோ திருப்பி அடிக்காம இருக்காரு. ஆனா அஸ்வினோ இப்ப கோவப்பட்டு ஹீரோவே சுட்டுறாரு. மீராவோட அப்பாக்கு ஹீரோ இறந்துட்டதை நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பையன் தான் முக்கியம் இல்லையா, அதனால இதை மறைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்ப ஹீரோ காணணும் ஊர் மக்கள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மீராக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் மீரா வீட்டு முன்னாடி நின்று போராட்டம் பண்றாங்க. இப்ப ஹீரோவே கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஆனா இப்ப இந்த பிரச்சனையில அஸ்வின் மாட்டக்கூடாதுன்னு போலீஸ்க்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ உயிருக்கு ஆபத்து இல்லாம பொழைச்சிக்கிறாரு. உங்களை யார் அடிச்சதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்கு யார் அடிச்சதுன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா மீராவோட அப்பாவும் அண்ணாவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ இப்படி சொன்னதால ஊர் மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணாம கூட்டத்தை கலைச்சிடுறாங்க.
ஹீரோவை யாரோ சுட்ட விஷயம் மீராக்கு தெரிஞ்சு இப்ப அப்பா கிட்டே அண்ணா கிட்டே நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்களும் நான் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. மீராவோட அப்பாவே இப்படி சொன்னதால இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு இப்ப அவங்களும் நம்பிடுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. இதை பார்த்து அவருக்குமே சந்தோஷமா இருக்கு. கயல் ஹீரோ கூடவே இருக்கிறதால ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுவாங்கன்னு அம்மா சொல்றாங்க. ஆனா ஹீரோவை நான் கயலையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. முதல்ல கயலோட அம்மா இதை கேட்டதுமே கோவப்படுறாங்க. கயலையும் அங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறமா கயலோட கையை விட்டுடுறாங்க. இப்ப கயல் மறுபடியும் ஹீரோவோட வீட்டுக்கே போறாங்க. இப்ப அவருக்கு ஆறுதலாவும் இருக்காங்க. மீரா ஹீரோவை பாக்கிறதுக்காக வராங்க. நீ உன் லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்டேன்னு தெரியுது, ஆனா எதுக்காக நீ திரும்பி வரலன்னு கேக்குறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதுவே உங்க அப்பா இறந்திருந்தா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருப்பாரு. இப்ப இதுக்கே மீராக்கு புரியுது. இப்போ ஹீரோவை பழி வாங்கணும், திரும்பி அவரை சாகடிக்க முடியாது, அதனால அவர் கடையை தூக்கணும், கண்டிப்பா அதுக்கு பேப்பர்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட காசு கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரோ இப்ப அஸ்வின் கிட்ட போயிட்டு கடையோட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனால கடையெல்லாம் மூட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது கேட்டதுமே அஸ்வின் கோவப்பட்டுடுறாரு. இப்ப சட்டல்ல இருந்து கையை எடுக்கலனா ஹீரோவை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணதுக்காக அவனை ஜெயில போட்டுருவேன்னு சொல்றாரு. அதனால இப்ப அஸ்வினோ விட்டுடுறாரு. ஆக்சுவலா இவங்க கொடுத்த காசை வச்சுதான் அந்த கடைக்கான பேப்பர்ஸை இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணிருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல அந்த கடையில இட்லி சாப்பிடும் போது படிக்கிற பையன்றதால காசு கூட வாங்கியிருக்க மாட்டாரு. அவருக்காக வச்சு அவங்க பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணியிருப்பாரு. இப்போ அஸ்வினோ நம்ம ஊருக்கு கிளம்பிடலான்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு மாரியோ வெட்டுறதுக்காக வராரு. ஆனா அங்க கண்ணுக்குட்டியை பார்த்ததுமே அதை வெட்ட போறாரு. அதனால ஹீரோவை இப்போ போட்டு அவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. வாயில்லாத ஜீவனை போய் இப்படி பண்றியேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போறதுக்குள்ள எப்படியாச்சும் ஹீரோவை பழி வாங்கி ஆகணும்னு இப்போ அவங்களோட இட்லி கடையை கொளுத்திடுறாரு. ஹீரோவை மாறிக்கிட்ட நான் உனக்கு என்ன பண்ணேன், எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ற, அவனுங்க தான் என்னை வாழ விட மாட்டாங்கன்னா இந்த ஊர்க்காரன் நீயுமே என்ன இப்படி பண்றியே, உனக்கு என்ன இப்போ என்ன கொல்லிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா, வந்து என்ன கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால மாரியும் மனசு மாறிடுறாரு. இப்போ ஹீரோவோட கடை எரியறத பார்த்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த கடையை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட மீராவோ இப்போ கோவப்பட்டு அவங்க அண்ணனையும் அப்பா கிட்டயுமே சண்டை போடுறாங்க. அஸ்வின் மீராக்காக தான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்றாரு. ஆனா மீரா இதை ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு ஈகோ ஜாஸ்தி, உன்னோட ஈகோக்காக தான் இப்படி பண்ணன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட போறாங்க. இப்போ அவங்களே சுட்டுக்கிறதுக்கு பாக்குறாங்க. இப்போ அஸ்வினோ சுட்டுக்கோன்னு சொன்னதுமே இப்போ அப்பாக்கோ வந்து அடிச்சிடுறாரு. எனக்கு என் பொண்ணு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ ஹீரோவை எரிஞ்சு போன கடையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அருவாலை கொடுத்து போய் அவனை வெட்டுன்னு சொல்லி கையில் சொல்றாங்க. ஆனா அவரோ இந்த கடை போயிருச்சுன்னா என்ன, மறுபடியும் என்னால் கடையை உருவாக்க முடியும், ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் திரும்பி வராதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் கடையை ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டி அந்த கடையவும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அஸ்வினை கூட்டிட்டு வராங்க. ஹீரோக்கு கடை எரிச்சிருந்த கோவம் இருந்தாலுமே மன்னிப்பு கேட்டதால விட்டுடுறாரு. மீராவோ அஸ்வினுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அதனால இப்போ அவரை மாவாட்ட விட்டுடுறாங்க. ஹீரோவோட அப்பாவுடைய ஆத்மா இந்த கடையில தான் இருக்குன்னு ஹீரோ நம்புறாரு. இப்போ அவர் ஆசையை நிறைவேற்றிட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.